வெல்கம் டு குக்கிங் ஷார்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு துவையல் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். துவையல் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வறுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி வறுத்தெடுங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும். அங்கங்கே ஒரு கோல்டன் கலர் உள்ள பருப்பு நல்லா வாசமாக இருக்குது. இதை நீங்கள் வறுக்கிறப்பே உங்களுக்கும் தெரியும். வாசம் வந்த அளவுக்கு வறுத்தா போகணும். இதை இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை அளவு துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியமான காரமாக இருக்கும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி துவையல் பதத்துக்கு எடுத்துக்கணும். நிறையா தண்ணி விட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் இப்போது அரைச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு, வெந்தய ரசம், இதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ். சடனாக ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. சாதம், ரசம், துவையல் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு துவையல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.